அனைவருக்கும் மதியமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து மறுபடியும் ஒரு அப்டேட்டுங்க. பாடத்திட்டம் குறித்து யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். புதிய பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வெளியிட்டது ரொம்ப பழசா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பழைய எக்ஸாமோட சிலபஸை தான் எடுத்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. அதில் தமிழும் கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷும் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் இல்லையே சார், ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே சிலபஸில் வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமாக இருந்தது. குரூப் 2க்கு இங்கிலீஷ் இருக்குன்றீங்க, குரூப் 2க்கு இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுனால டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய பாடத்திட்டம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க சொல்லியிருக்கிறது உண்மையாக டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு ரிவைஸ்டு சிலபஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரிவைஸ்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற இடத்துல இன்னும் ஏற்கனவே இருந்ததெல்லாம் தூக்கிட்டாங்க. புதுசாக அப்டேட் பண்ணாதாங்க இங்கே டவுன்லோட் பண்ண முடியும். சரி, குரூப் 2க்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டுன்னு போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரூப் 2 இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் தான். சரிங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. இதே மாதிரி ரிவைஸ்டுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் இங்கிலீஷில் சிலபஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதையாச்சும் ஃபைனலாக முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எதுவும் இல்லைங்க, இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். எதையாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸாமே வந்துடும் போல் இருக்கு. நான் எதை படிக்கிறதுன்னு ஒரு வெக்ஸாகி டிஎன்பிஎஸ்சி விட்டே போயிடுவோம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். அந்த நிலைமைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி நம்மளை தள்ளிடும் போல் இருக்குது. ப்ராப்பராக அப்டேட் கொடுங்க, டைம் எடுத்து கூட கொடுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், பட் ஒரு சிலபஸையும் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான அப்டேட் கொடுத்தா பிரச்சனையே இல்லை. சும்மா மாற்றிட்டே இருந்தால் மறுபடியும் வந்து இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் கொடுத்தா நல்லது. இது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படி தான் அப்டேட் ஆச்சு. நைட்டாக தூக்கிட்டு நைட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஒரு 10 மணிக்கு மேலே. அது வீடியோ போட்டு கொடுத்துருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ குரூப் 4க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கேயும் இல்லை தான். இந்த நியூஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் சொல்லுது, மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரொம்ப ஏன்னா இங்கிலீஷ்லாம் இருக்கும்போது வந்து ரொம்ப பழைய பாடத்திட்டம் இருக்குது குரூப் 2க்கு. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் இன்னும் புதுசு படிக்கிறதா பழசு படிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வேறு பாடத்திட்டமே வேறு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாடத்திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் கண்டிப்பாக தமிழ் இருக்குங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம். ஏற்கனவே அதே சிலபஸ் தான் கொடுக்க போகிறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷை வேணால் தூக்கிட்டு கொடுக்கலாம். இல்லை இங்கிலீஷும் இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. நமக்கு வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன் வேண்டாம், அவங்களே அப்டேட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்களாமா. 100 பேருக்கு. அதுக்கான ஒரு அப்டேட்டும் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அறிவிச்சிருக்கிறாரு. இங்கே இல்லை, டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு அப்டேட். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. பொது தமிழ் கொடுத்ததுக்கப்புறம் பொது தமிழை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் இருக்கிறதுனால பொது தமிழுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஏற்கனவே இருந்த ஜிஎஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக நம்ம வந்து வெயிட்டேஜ் அடிப்படையில் தமிழுக்கு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 27 டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்க இது மட்டும் இல்லை, இது கூட ஜிஎஸும் இருக்குது. ஓகேவா? ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் இவ்வளோ கொஸ்டின் தான் சார் கேட்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால், இல்லை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ப்ரிடிக்டே பண்ண முடியாது ஜிஎஸ்ல இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும்தாங்க, தமிழ் மேக்ஸு இதில் தான் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து சார் 10 கொஸ்டின் கேட்கலாம், யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்கலாம், யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா இருக்கக்கூடிய சிலபஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அவங்க சயின்ஸில் அதிகமாகவும் கேட்டு போகலாம், 20 கொஸ்டின் கேட்கலாம், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகுது, 20 கொஸ்டின் சயின்ஸ்லேயும் கேட்கலாம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்கலாம், 10 கேட்கலாம். யூனிட் 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது யூனிட் 8 வந்து ஒரு 40, யூனிட் 9 வந்து 30, 70 கொஸ்டின். மொத்தமாகவே ஜிஎஸ் இப்போ 75 தாங்க. இதில் பாதியாக குறைக்கிறேன் அப்படின்னாலும் 35 கொஸ்டின். அவ்வளோ வருமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான். சரி, ஒரு 25 கொஸ்டின்ஸ் இது ரெண்டுலேயுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அசம்ஷனும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. இப்போ யூனிட் 8, 9 டம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எதில் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் அண்ட் மேக்ஸை நல்லா படிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் பிளானும் தமிழுக்குனே டெடிக்கேட்டடாக ஒரு பிளானும் கொடுத்துருக்கோம். அதே போல் ஜிஎஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக, ஏன்னா இது எல்லாருமே பண்ணக்கூடியதான். தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எல்லாரும் படிப்பாங்க, மேக்ஸ் நல்லா படிப்பாங்க. ஜிஎஸ்ல போயிட்டு விடக்கூடாது மார்க் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்க்கான தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே போட்ட பிளான் எதுவும் மாற்றல, இருக்கட்டும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு தான் யூஸ், நிறைய கொஸ்டினையாச்சும் பார்ப்பீங்க, அப்படியாச்சும் மைண்டில் பதியும் அப்படிங்கிறதுனால அந்த டெஸ்ட் எதையும் குறைக்கல. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டெஸ்ட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும், 20 டெஸ்ட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். 20 டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோதான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் இருக்கு, கொஸ்டின் இருக்குது, எடுக்க முடியும், தர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட்டில் ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ஜிஎஸ், ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, பழைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 90-100 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக குரூப் 2வோட டெஸ்ட் சீரியஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த டெஸ்ட் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 8681859181 கீழே நம்பர் போயிட்டுருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை அதியமான் ஆப்லேயோ வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதியமான் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை வெப்சைட்டில் போயிட்டு குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸ் ஸ்டோரில் இருக்கும், அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட்கான சேவ் 20 அப்படிங்கிற ஒரு கூப்பன் இருக்கும். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2க்கான டெஸ்ட் சீரியஸில் இன்ஸ்டால்மெண்ட்லையும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ 29th வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஆஃபர் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.